இன்னும் 2 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 99B புயல் சின்னமாக மாற இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இது புயலாக மாற வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. கடந்த 12 மணி நேரத்தில் பாருங்க, தமிழகம் மற்றும் இந்த வங்கக்கடல் பிராந்தியத்தில் என்னென்ன மாதிரியான மேக நகர்வுகள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வட மேற்கு திசையில் நகராமல் வடகிழக்கு திசையில் நகர்ந்து போயிட்டு இருந்ததால தான் இது புயலாக மாற வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இது நகர்ந்த பிறகு என்ன ஆயிருக்கு, நேற்று இரவு முழுக்க பயங்கரமான ஒரு இன்டென்சிட்டி அதிகரிச்சிருக்கு, வலிமை அடைந்திருக்கிறது. வலிமை அடைந்த பிறகு இதனுடைய பாதை மீண்டும் மாறி இருக்கிறது. ஸோ கடந்த 12 மணி நேரத்தில் ஒரு இன்டென்ஸான ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இது புயல் சின்னமாக மாறி இருக்கிறது. ஸோ தற்போதைய சூழலில் மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இது மழையாக பார்க்கும்போது பாருங்க, இது வலுவாக ரெயின் பேண்ட்ஸ் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு அப்படியே கடற்கரை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மேல தெற்கு ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டம் தொடங்கி இங்க கீழே டெல்டா பகுதிகள் வரைக்குமே கடலோர பகுதிகளில் புதிதாக ரெயின் பேண்ட்ஸ் உருவாகி உள்ள நுழைந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ மழை அடுத்த 1 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளில் கடலோர பகுதிகளில் மேலும் தீவிரமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா மிதமானது மழை தான் இருக்கும். சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இது தற்போதைய மழை நிலவரமாக இருக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்கான சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் இதோட இன்டென்சிட்டியை பாருங்க. இது எந்த அளவுக்கு இந்த கடல் பிராந்தியத்தில் வங்காள விரிகுடா கடலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை பொழுதுல எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஆயிருக்கு அப்படின்றது நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. இது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மழை பொழிவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஸோ இதனுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது நேற்றைய நிலைமை. இன்றைய நிலவரம் பாருங்க அப்படியே மாறி இருக்கிறது. இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக மாற இருக்கிறது. அது ஒரு தற்காலிக புயலாகத்தான் இருக்க போகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த புயல் சின்னம் இருக்கிறது. நாளை மதியம் வரைக்கும் இது நீடிக்க இருக்கிறது. அதன் பிறகு இது மறுபடியும் வலுவிழக்க இருக்கிறது. மறுபடியும் டீப் டிப்ரெஷனா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து எங்க கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு அருகில், சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் தான் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமான பகுதியில் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய நிலவரம் சொல்கிறது. இது மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதனுடைய நகர்வு எந்த அளவுக்கு ஒரு அன்சர்டைனா போயிட்டு இருந்தது அப்படின்றத நம்ம கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம திரையில பார்க்கிறது கடந்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான 99B உடைய நகர்வு எப்படி இருந்தது என்பதுதான். இது புயல் சின்னமாக மாறினால் அதனுடைய பெயர் ஃபெங்கல். தற்பொழுது இது 99B. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லிட்டரலி ஒரு யூ டர்ன் தான் போட்டிருக்கு. இங்க திரிகோணமலைக்கு கிழக்கு பகுதியில் இருந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இது இப்படியே பயணம் செய்யும் பட்சத்தில் இங்கே தமிழக கடற்கரையை நோக்கி வர இருக்கிறது. இப்படி வர இன்டென்சிட்டி அதிகமாகி அடுத்த 2 நாட்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகலே பார்த்தீங்கன்னா சென்னை தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை கடலோர மாவட்டங்களும், குறிப்பாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்களில் மழை வேகம் எடுக்க ஆரம்பிக்க இருக்கிறது. அதுவும் மாலை வேளைக்கு பிறகு அதி கனமழையை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த எல்லா பகுதிகளிலுமே, குறிப்பாக கடலோர பகுதிகளில். அதனைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் வரைக்குமே அதி கனமழைக்கான வாய்ப்பு இந்த பகுதிகளில் இருக்கிறது. ஸோ ஒரு அலர்ட் இங்கே அவசியமாகிறது. ஸோ இந்த நிலையில் அடுத்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மழையின் அளவு நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து பருவமழை காலம் தொடங்கியதிலிருந்தே மழையின் தீவிரம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் அதிக மழை, அதுக்கப்புறம் மழையே இல்லாத நாட்கள், நிறைய ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26, 27 இந்த தேதிகளில் ஒரு நல்ல மழையை பெற்றோம். அதன் பிறகு மீண்டும் குறைந்திருக்கிறது. இந்த நிலவரம் நாளையும் நாளை மறுநாளும் மாற இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலையிலிருந்து ஏற்கனவே சொன்னது போல மழை கூடுதலாக நமக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட வாரியாக கொடுத்திருக்கக்கூடிய வார்னிங் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க கீழே சென்னைக்கு கீழே செங்கல்பட்டு, விழுப்புரம், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, கடலூர், இங்க கீழே டெல்டா மாவட்டங்கள் வரைக்குமே ரெட் ஜோன்ல தான் இருக்கு. அதிக கனமழை இன்று பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிற்பகலுக்கு பிறகு இன்டென்ஸாக இருக்கிறது. ஸோ தற்போதைய நிலவரம் என்ன, நவ் காஸ்ட்ல பார்க்கும்போது இங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் மழை கொஞ்சம் மிதமான அளவில் இருந்தாலுமே அதன் கீழே இருக்கக்கூடிய
மற்ற கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. நேரம் போக போக அங்கு கடல் பகுதியில் அது இன்டென்சிட்டி அதிகரிக்க இங்கு நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்க இருக்கிறது. இது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. தொடர்ந்து இது எந்த பகுதியில் கரையை கடக்க இருக்கிறது அப்படின்றத தாண்டி அதனுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது, அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்க போகிறது, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா முன்னாடி சொன்னாங்க காற்று பெரிய அளவில் இருக்காதுன்னு சொன்னாங்க. தற்பொழுது இது புயல் சின்னமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில இப்போ 55 கிலோமீட்டர் பெர் ஹவர், மணிக்கு 55 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் காற்று வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது கரையை கடக்கும் கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு காற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய தாக்கம் ஒரு 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற அளவுக்கு கூட காற்றின் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய இன்டென்சிட்டியை ஒரு முறை திரையில பார்த்துருங்க. எந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ இருக்கின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. இது போக போக இன்னும் தீவிரமடைந்து புயல் சின்னமாக மாறிதான் நம்மை நெருங்க இருக்கிறது. ஸோ இன்று பிற்பகல் தொடங்கி மாலை வரைக்குமே நம்ம ஒரு ஹெவி ஆக்ஷன் பிளாக்குக்கு நம்ம தயாராகி கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.